என் தாயாருக்கு ஏன் பேராசை பிடித்த மருமகன்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியதை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என் தாயாரின் சொத்தின் மீது அதீத ஆசை கொண்ட மருமகன்கள் எங்களுக்கு அமைந்தது ஏன் என்று பலமுறை நான் கடவுளிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். இறைபக்தி கொண்ட மருமகன்களை கடவுள் எங்களுக்கு ஏன் அருளவில்லை? சொத்து தொடர்பான அந்தச் சிக்கலின் போது நான் சில வீடுகளுக்குச் செல்லும் வாய்ப்பை பெற்றேன். அப்போது சில மருமகன்கள் தங்கள் மாமனார் மாமியார்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை நேரில் கவனித்தேன். அவர்களை நடத்திய விதத்தைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். தங்கள் மருமக்களையும் மருமகள்களையும் மனதார மதித்து நேசிக்கும் பல இறைபக்திமிக்க மாமனார் மாமியார்களை நான் பார்த்திருக்கிறேன். அதேபோல தங்கள் மாமனார் மாமியாரை அன்புடன் கவனித்து மதிக்கும் மருமக்களையும் மருமகள்களையும் நான் கண்டிருக்கிறேன். இத்தகைய அழகான உறவுகளை நான் அதிகம் காணும்போது நம் சொந்த குடும்பத்தில் அத்தகைய அன்பும் மரியாதையும் ஒற்றுமையும் இல்லையே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இறைபக்தி சார்ந்த குடும்ப உறவுகள் எவ்வளவு விலைமதிப்பற்றவை மற்றும் அரிதானவை என்பதை இது எனக்கு நினைவூட்டுகிறது. சுமார் 2.5 ஆண்டுகளாக என் தாயாரின் சொத்தின் மீது அதீத ஆசை கொண்ட ஒரு மருமகன் எங்களுக்கு ஏன் அமைந்தார் என்று நான் கர்த்தரிடம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு உடனடியாக பதில் அளிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அதிகாலை சுமார் நள்ளிரவு 2 மணியளவில் அவர் என்னிடம் பேசினார். வழக்கமாக பரிந்துரை ஜெபம் செய்வதற்காக நான் அந்த நேரத்தில் எழுவது வழக்கம். ஜெபத்திற்காக கர்த்தர் என்னை எழுப்பியபோது ஏனோ எனக்கு ஜெபம் செய்யும் மனநிலை இல்லை. ஜெபம் செய்ய விருப்பமில்லை என்பதை நான் கர்த்தரிடம் வெளிப்படையாகச் சொல்லிவிட்டு கட்டிலில் அமர்ந்து தரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் ஜெபம் செய்ய முடியவில்லை. அதே சமயம் எனக்கு தூக்கமும் வரவில்லை. மாறாக நான் மிகுந்த விழிப்புணர்வுடனும் சுறுசுறுப்புடனும் உணர்ந்தேன். கர்த்தர் என்னிடம் 3 விஷயங்களைப் பற்றி பேசினார். முதலாவதாக என் அம்மா வழக்கறிஞருக்குச் செலுத்திய தொகையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருந்தது. ஒரு நாள் என் அம்மா மிகவும் வேதனையுடன் அழுது கொண்டிருப்பதைக் கண்டேன். நான் அவரிடம், அம்மா, என்ன நடந்தது? ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், என்னிடம் பணமோ அல்லது பொருளாதார உதவியோ இல்லை. ஆனாலும் இவ்வளவு பெரிய தொகை வழக்கறிஞருக்குச் செல்கிறது என்று கூறினார். என் அம்மாவிடம் என்ன சொல்வதென்றே எனக்குத் தெரியவில்லை. அப்போது என் அம்மா வழக்கறிஞருக்குச் செலுத்திய அந்த பெரிய தொகையை கர்த்தர் எனக்கு காண்பித்து, உன் அம்மாவுக்கு தேவபக்தியுள்ள மருமகன்கள் இருந்திருந்தால் அவர் இவ்வளவு பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்திருக்காது என்று கூறினார். இரண்டாவதாக கர்த்தர் என்னிடம், உன் அம்மாவின் மருமகன்களிடமும் மகள்களிடமும் எந்த தவறும் இல்லை. பிரச்சனை உன் அம்மாவிடம்தான் இருக்கிறது. அவள் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்றார். கர்த்தர் அப்படிச் சொன்னபோது நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். மருமகன்களிடம் எந்த பிரச்சினையும் இல்லை என்றும், ஆனால் பிரச்சனை என் அம்மாவிடம்தான் இருக்கிறது என்றும் கர்த்தர் ஏன் சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே நான் எனக்குள், கர்த்தர் ஏன் என் அப்பாவை குறை சொல்லாமல் என் அம்மாவை குறை சொல்கிறார் என்று கேட்க ஆரம்பித்தேன். என் ரகசிய எண்ணங்களை அறிந்திருந்த கர்த்தர், உன் அப்பா இரட்சிக்கப்படாதவர். இரட்சிக்கப்படாத உன் அப்பா என்னை பற்றி தன் பிள்ளைகளிடம் எப்படி பேசுவார் என்று எதிர்பார்க்கிறாய் என்று பதிலளித்தார். இயேசு என்னிடம் பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு தம்பதியினரின் காட்சியை எனக்கு காண்பித்தார். அந்த தம்பதியினர் என் பெற்றோருக்கு நன்கு அறிமுகமானவர்கள். அந்த அம்மாள் அடிக்கடி தனது மருமகன்களை புகழ்ந்து பேசுவார். இது என் தாய்க்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக இருந்தது. அந்த தம்பதியினரை எனக்கு காண்பித்தபோது ஆண்டவர், இந்த தம்பதியினரை பார்க்கிறாயா என்று கேட்டார். நான் மௌனமாக இருந்தேன், எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு அவர், இந்த தம்பதியினர் இளமையாக இருந்த காலத்தில் அவர்கள் வேலை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் எனது ஊழியத்தையும் செய்து வந்தார்கள். அவர்கள் எனது ஊழியத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் தேவபக்தியுள்ள பிள்ளைகளையும் வளர்த்தார்கள். மறுபுறம்
உன் தாய் இளமையாக இருந்தபோது மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதும் அவர்களை குறித்து தவறாக பேசுவதும் ஏன் தன் சொந்த கணவரைப் பற்றி கூட தவறாக பேசுவதுமாக இருந்தார். அந்த தம்பதியினர் தங்கள் பிள்ளைகளை வளர்த்த விதத்தில் உன் தாய் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்கவில்லை. அதன் காரணமாகவே நான் அந்த தம்பதியினருக்கு தேவபக்தியுள்ள மருமகன்களை கொடுத்து ஆசீர்வதித்தேன். அந்த தம்பதியினர் செய்ததைப் போலவே உன் தாயும் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்திருந்தாரானால் அவர்களுக்களித்த அதே ஆசீர்வாதத்தை அவருக்கும் நான் அளித்திருப்பேன் என்று கூறினார். மூன்றாவது, இதுவே கடைசியானது. பல வெதுவெதுப்பான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் நேரத்தில் தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை துணையை வேண்டி ஜெபிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். வெதுவெதுப்பு என்பதன் அர்த்தம் தெரியாதவர்களுக்காக அதன் பொருள் ஒரு காலை ஒளியாகிய இயேசுவிலும் மற்றொரு காலை உலகமாகிய சாத்தானிலும் வைத்திருப்பதாகும். அவர்கள் தேவாலயத்திற்குச் செல்கிறார்கள், ஆனாலும் தொடர்ந்து பாவம் செய்கிறார்கள். தேவாலயத்தில் பரிசுத்தமானவர்களாக நடிக்கிறார்கள், ஆனால் தனிமையில் முற்றிலும் வேறுவிதமாக நடந்து கொள்கிறார்கள். மற்றவர்களால் மதிக்கப்படவும் கனப்படுத்தப்படவும் நேசிக்கப்படவும் வரவேற்கப்படவும் பொதுவெளியில் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள், ஆனால் தனிமையில் தீய பொல்லாத இருதயங்களை கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்னிடம், இந்த வெதுவெதுப்பான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை துணையை கேட்கிறார்கள், ஆனால் அப்படிப்பட்ட தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை துணையை நான் அவர்களுக்கு எப்படி அருள முடியும் என்றார். கர்த்தர் சொல்ல வந்தது என்னவென்றால், பெற்றோர்கள் வெதுவெதுப்பாக இருக்கும்போது வேறுவிதமாகச் சொன்னால், இயேசுவுடனான உறவு உண்மையானதாக இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அவர்கள் தங்கள் பெற்றோரின் அதே பாதையை பின்பற்றும் வெதுவெதுப்பான பிள்ளைகளை வளர்க்கும்போது, தங்கள் பிள்ளைகள் தேவபக்தியுள்ள வாழ்க்கை துணையால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? தேவபக்தியுள்ளவர்களுக்கு இயேசுவுடன் உண்மையான உறவு உண்டு. பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்ற விருப்பமும் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பமும் அவர்களுக்கு உண்டு. வெதுவெதுப்பானவர்களுக்கு அந்த விருப்பங்கள் இருப்பதில்லை, ஏனென்றால் இயேசுவுடனான அவர்களின் உறவு உண்மையானதல்ல. கர்த்தர் சொன்னது போல, இவர்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயங்கள் எனக்கு வெகு தூரத்தில் இருக்கின்றன. அந்த விஷயத்தில் இயேசு என்னிடம் பேசிய இறுதி வார்த்தைகள் இவைதான்.